எமர்ஜென்சி டைம்ல எப்படி வந்து ஒரு லேமேன், ஒரு இந்த பப்ளிக் இந்த இதுவே இல்லாதவங்க, ஹெல்த் கேரோ இல்ல போலீஸ் கூட ஓரளவுக்கு அவங்க அவேர்னஸோட இருப்பாங்க. அப்படி இல்லாதவங்க, ஒரு நீங்க வீட்ல பார்க்கும்போதோ, இல்ல உங்க ஒர்க் பிளேஸ்லயோ எப்படி வந்து ஒருத்தர் ஃபெயிண்ட் ஆனாலோ, இல்ல நிஜமாலும் இல்னஸ்னால இருந்தாலும், எப்படி உங்கனால இனிஷியல் பீரியட் வந்து அந்த கேப்ப வந்து நீங்க ஃபில் பண்ணணும். ஒரு ப்ரொஃபஷனல் வர்ற வரைக்கும். அப்படிங்கிறத காமிக்கிறது தான் உங்களுக்கு ஏன்னா, ஏன் இத வந்து இவ்ளோ எம்பசைஸ் பண்றோம்னா, ஒரு பேஷண்ட் கார்டியாக் அரெஸ்ட் ஆச்சு. மாரடைப்பு மாரி வந்து படுத்துட்டாங்கன்னா, 4 டூ 6 மினிட்ஸ்க்குள்ள கண்டிப்பா அந்த வந்து பிளட் சர்க்குலேஷன் போயிருக்கணும். அதே வந்து மூளைக்கே சரி. இதே ஒரு ப்ளீடிங் வந்துச்சுன்னா, தேர் ஆர் சம் டைப் ஆஃப் ப்ளீடிங் ஒரு வர்றது வந்து 5 நிமிஷத்துல அந்த பேஷண்ட் வந்து உயிரை இழக்கிற மாரி கூட இருக்கும். அதே ஸ்ட்ரோக் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபிட்ஸ் மாரி அந்த மாரி ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா, 1 நிமிஷத்துல உங்களுக்கு வந்து 2 மில்லியன் நியூரான்ஸ் செத்து போயிடும். ஸோ இந்த மாரி ஆனஃபைலாக்சிஸ் வர அலர்ஜிக் ரியாக்ஷன் வந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து ஒரு மினிட்ஸ்லயே வந்து உங்களுக்கு மூச்சு விடுற குழாய் அப்படியே அடைச்சுக்கும். அதுக்கு மேல உங்களால மூச்சு விட முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து உங்கனால என்ன பண்ண நீங்க மெடிக்கலா அதாவது வந்து மெடிசின்ஸ் குடுத்து பண்றதுக்கு முன்னாடி, அதுக்கும் நீங்க ஒருத்தர கூப்பிடணும். உங்க பக்கத்துல இருக்கிற ஆம்புலன்ஸ், மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் வரணும். அவங்க வர்றதுக்கு முன்னாடி உங்களோட மெயின் இது பேஷண்ட்க்கு பிரீதிங் ஆக்ஸிஜன் குடுக்கணும். பிளட் சர்க்குலேஷன கொண்டு வரணும். இத வந்து அவங்க வர்ற வரைக்கும் நீங்க மெயின்டெயின் பண்ண பார்க்கணும். அந்த பேசிக் இத வந்து நீங்க எப்படி இந்தந்த சினாரியோல நீங்க பண்ணணுங்கிறது தான் நான் உங்க வந்து இன்னைக்கு அந்த புக்லெட் மூலியமா உங்களுக்கு எல்லாருமே எம்பசைஸ் பண்ணியிருக்கோம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle.